நான் பேசுறது ஓகே தானே, கேட்கும்ல? வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலில் திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம வந்து நிக்கிறது ஹேமாவதி ரிவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்க நதியுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னு. இவ்வளோண்டு ஒரு சின்ன தொட்டிக்குள்ள தண்ணி இல்லை, ஆனா இதோட இன்னொரு இடத்த பாருங்க. இங்க பாருங்க, குட்டி குட்டி டிராப்பா வருதா. இந்த டிராப்பை நம்ம பிடிக்கிறதுக்கு அவங்க தனியா ஒரு கிண்ணம் வச்சிருக்காங்க. அண்ணா இதை வந்து எடுங்களேன், டிராப் தண்ணி எடுங்க. சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இத்துணூண்டா வர்றது எவ்வளவு பெரிய நதியாக பிரவாகம் எடுக்குது பாருங்க. இந்த ஹேமாவதி ரிவர் கர்நாடகா மாநிலத்துல சிக்மகளூர் அந்த பகுதியில ஹாசன் மாவட்டத்துல இருக்கு. ஹேமாவதி ரிவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்னாலே ஓரளவு இங்க வர்றப்ப தெரிஞ்சிருவோம். பாருங்க அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குன்னு. என்ன போட்டிருக்காங்க, இது ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. இதுதான் அவங்க இங்கிலீஷ்ல போட்டிருந்தா ஓரளவு படிச்சிருக்கலாம். கன்னடங்கிறதுனால நமக்கு தமிழை தவிர தெரியல. அப்புறம் இங்க பாருங்க, இங்கேயும் தண்ணி வந்துட்டே இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் இந்த தொட்டிக்குள்ள வந்து சேர்ந்துருது. நம்ம அதுக்கடுத்தும் பார்க்கலாம். ஆனா தண்ணி கொடுங்க. இங்க பாருங்க, வாவ் செமையா இருக்கு. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க எல்லாரும். இதான் ஜீவ நதி. இந்த நதியுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுமா, காவிரி நதியின் கிளையாறு. ஒரு ஆறுல எப்படி கிளையாறுகள் இணைகிறதோ அதை பொறுத்து அதோடைய பிரவாகம் அபரிவிதமாக நதியாக மாறும். சோ இது ஹேமாவதி ஆறு காவிரி நதியோட இணைகிற அடுத்த ஒரு விஷயங்களை நம்ம பிற்பாடே பெயர் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல, தனித்துவமான சுவை இந்த தண்ணி. சிவார்ப்பணம் தாயே ஹேமாவதி அம்மா. அடி மேல பாத்தீங்கன்னா அழகா ஒரு செம்பருத்தி பூ வந்து பூத்திருக்கு. இதுக்கு பக்கத்துல இங்க பாருங்க சுவாமி நாகங்கள் வச்சிருக்காங்க, நம்மளும் வணங்கிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற விஷத்தன்மை எல்லாம் இறைவா எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அடி கரிசலாங்கண்ணி கீரை எல்லாம் நிறையவே எனக்குள்ள அப்படி இருக்கு. இந்த வாட்டர் பார்க்கலாம். இந்த வாட்டர் கொடுங்க பாக்கி. அப்படி தள்ளிங்க, கொஞ்சம் கையில பிடிச்சுக்கிறேன். வாவ் வாவ் சூப்பரா இருக்குங்க, அவ்வளவு ஒரு சுவையோட இருக்கு. இந்த இடத்துல யாரும் தொடக்கூடாதுங்கிறதுனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தலைக்காவேரியிலையும் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த பாயிண்ட் அப்படி இருக்கும். வாங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடத்த நம்ம பார்க்கலாம். இது கோயில். ஆக்சுவலா இந்த ஹேமாவதி ரிவருக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரி இருக்கும். நமக்கு கன்னடத்துல யாருக்கும் இங்க இருக்கவங்களுக்கு தெரியல. எனக்காக நம்ம படிச்சு தெரிஞ்சு நான் அது உங்களுக்கு தனியா வீடியோ அப்லோட் பண்றேன். கண்டிப்பா ஏதாவது ரிஷி அதுல ஜாயிண்ட் ஆயிருப்பாரு. உள்ள கோயில் இருக்கு பாருங்க. நாங்க வந்த நேரம் நடை சாற்றப்பட்டு இருக்கு, இருந்தாலும் நம்ம சாமியை கும்பிடுவோம். சாமி நம்மளை பார்த்தா போதுங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். அப்பா இந்த கதவை எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு. அடாடாடாடா, ஜீவநதியின் பிறப்பிடம் உள்ள சுவாமி இப்படிதான் இருப்பாராம். இந்த மாதிரி விநாயகர் 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 தான் இருக்காரு. பங்கையத்தாளும் ஒரு 4 தோளும் படாமுகமும் திங்களின் கோடும் வளர் மோதகத்துடன் செங்கையிலே அங்குச பாசமுமாகி வந்து என்றனை ஆண்டருள்வாய் வெங்கையமே. திரு மேற்கு தொடர்ச்சி மலைவாள் ஹேமாவதி விநாயகரே, ஹேமாவதி விநாயகரே. திருச்சிற்றம்பலம். நமக்கு இந்த ஊர் பேர் வாய்க்குள்ள அவ்வளோ அல்ல. ஜவாலி ஜவாலி ஜவாவலி வாழும் ஜவால் வாழும் செல்வ விநாயகரே. அப்படியெல்லாம் இல்ல, இங்கிலீஷ்ல வர்ற எழுத தமிழ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிப்பு மாறிடும். ஹேமா ஓகே, ஹே ரொம்ப விநாயகர். நம்ம இவருக்கு பேர் வச்சுக்குவோம்.
வேற வழி இல்ல. கேரம்ப விநாயகர். ஓகேவா? உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்து தமியேனைக்கு என்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ் ஜவாலி வாழும் கேரம்ப விநாயகரே. போட்டிருக்காங்க பாருங்க ஹிஸ்டரி. ஆனா நமக்கு புரியாது. உண்மையிலே ஒண்ணுமே புரியல. அப்படியா? என்ன எழுதி இருந்தது? இது ஒரு ரிஷி இருக்காரு, மாடு இருக்குது, அவர் ஏதோ சொல்றாரு, அவர்கிட்ட வணங்குறாரு, அதுக்கப்புறம் பிள்ளையார் இருக்காரு, அப்புறம் இவங்களாம் இருக்காங்க. உண்மையில ஒண்ணுமே தெரியலையே. சரி, நம்ம எப்படியா கண்டுபிடிக்கிறோம், ஹிஸ்டரியா தெரிஞ்சுக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க கேட்போம், அவங்க சொல்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல? அண்ணா இந்த குளத்தை காட்டிடலாம், காமிச்சிட்டு நம்ம ஃபைனல் பண்ணலாம். இது பாருங்க, இங்கேயும் போர்டு வச்சிருக்காங்க. வாங்க, இப்ப நம்ம பார்க்க போறது முக்கியமான இடம். இங்க பாருங்க, இந்த அதிசயத்தை உங்க எல்லார்கிட்டே காட்டுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு இந்த குளம்? தூரத்துல கருப்பா ஒண்ணு தெரியுது. ஏதாவது தெரியுதா? உங்க யாருக்கும்? நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இப்ப தெரியுதா? இந்த கருப்பா இருக்கிறது என்ன தெரியுமா? மீன் குஞ்சம். மீன் குட்டி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிரியாம சுத்துறாளுங்க, குத்து கொத்தா. வெளியில இருந்து பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி இந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம அங்க குட்டியா பார்த்தோம்ல ஒரு ஸ்கொயர், அது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா, இந்த நீருடைய தன்மை எப்படி இருக்குன்னா மனசுக்கு நிம்மதியான அமைதியை கொடுக்குது. நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். எது எப்படி வகுக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். அவ்வளவுதான். வாழ்க்கையோட தத்துவம் புரியுது. வாங்க, அங்க குட்டியா ஒருத்தி நீந்திக்கிட்டு இருக்கால, அவளை போய் நம்ம நெருங்கி போய் பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் வளவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப புனிதமான இடம் இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரியா வந்து குளிப்பாங்க. சில பக்கிங்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸ எடுத்து பழைய தண்ணியில நினைச்சதை போட்டுட்டு இடத்தெல்லாம் அசுத்தம் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா? ஒரு நதியின் தொடக்கம் அப்படிங்கிறது தாயுடைய கருவறையில தொடங்குற புனித மாதிரி. அடாடா, என்னவோ பார்த்தேன், வித்தியாசமா இருந்துச்சு, காணா. வாங்க, இந்த தண்ணி நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அது கீழே இருந்து ஒரு பைப் மூலமா இங்க வந்து சேர்ந்து, இங்க பாருங்க, இங்க ஒரு வழி தெரியுதா? வழி பாருங்க, இந்த வழியா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடுதுங்க. அப்படியே வெளியே பாருங்க, வெளியே போயிட்டே இருக்கா. இந்த தண்ணி வெளியே போறது எப்படி பின்னாடி இருக்குன்னு. ஹாய் பேபி, நல்லா இருக்கே நீ? வா, பூனைக்குட்டிய சொன்னீங்க. அழகா அமைதியா உட்காந்துருக்கா பாருங்க. இங்க பாருங்க எப்படி நதி தண்ணீர் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போகுது பாருங்க. இப்படிதாங்க இயற்கை எப்பயும் வர வைக்கும். பாருங்க, மீன் குஞ்சு தானே சொல்லுவீங்க? மீன் குஞ்சா, மீன் குட்டியா, என்ன சொல்லுவீங்க? குட்டியா இருக்கு பாருங்க, தெரியுதா? எனக்கு தெரியுது. அட்டாடா, குட்டி குட்டியா இருக்கா. வாங்க அப்படியே சுத்திட்டு போலாம். ஆனா நாங்க பக்கெட்ல தண்ணி எடுத்து குளிச்சுக்கலாம், வெளியே வச்சு குளிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹோலி வாட்டர். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோலி வாட்டர். ஆகா, முள்ளு ஏதோ குத்துன மாதிரி இருக்கு, சிவார்ப்பணம். இந்த மாதிரி ஹோலி வாட்டருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்கும். பாருங்க, எங்க அந்த மீன் கறி போயிட்டா? அவளுக்கு இருக்க மப்ப பாருங்கண்ணே, நம்ம வாரம் தெரிஞ்சு போயிட்டா. கொத்த மீன் குட்டி ஒன்று அவ்வளோ அப்படி சேர்ந்து இருக்கு, பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. நம்ம வர சென்ஸ் தெரிஞ்சு அவ ஓடி போயிட்டா. ஆக்சுவலா இந்த இடம் சுத்தி வர்ற மாதிரி இல்லை, அந்த பக்கத்தோட அவ்வளவுதான் போல. ஏன்னா இங்க ஃபுல்லா செடியா இருக்கு, ரொம்ப பார்த்து போகணும். ஏன்னா தொட்டாச்சினிங்கி செடி நிறைய இருக்கு. அவ சுருங்குறதுக்கு முன்னாடி என் காலை பதம் பார்த்துருவா போல, அவ்வளவு முள்ளோட வேற இருக்கா. பார்த்து போகணும், ஏன்னா இது என்ன ஆழம்னு நம்ம யாருக்கும் தெரியாது. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல?
இதுக்கப்புறம் எங்க இருக்கா காணாமே. அந்த அங்க தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு பாருங்க. கருப்பு கலரா தெரியுற பாருங்க. கொத்தா குரூப்பா சுத்துறாளுங்க. நல்ல விஷயம்தான். குடும்பமா சுத்துதுங்க போல எல்லாம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சுத்தமா இருக்கு. தொட்டாச்சினியும் கரிசலாங்கண்ணியும் கொடியா இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு. வா செம. இந்த இடத்துல அற்புதமான நீர். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும், வழி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இதுதான். இதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணீர் எப்படி பிரவாகம் எடுக்குதுங்கிறத பார்க்கலாம்.